இவையெல்லாம் சேர்ந்து திடீரென்று உடல் சிதைவடைய ஆரம்பிக்கும். அது ஒரே நேரத்தில் அல்ல, ஆனால் மெதுவாகவும் அமைதியாகவும் ஒரு நாள் அதன் விலை மருத்துவரின் கட்டணத்தில், சக்தி குறைவில், நீங்கள் பிடிக்க முடியாத வாய்ப்பில் தெரிகிறது. ஒழுக்கம் எடை குறைவாக இருக்கும், பரிதாபம் எடை அதிகமாக இருக்கும். அந்த ஒரு மணி நேரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த மணி நேரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதை உங்கள் திறன்கள் மட்டுமல்ல, வலிமையையும் கட்டியெழுப்ப பயன்படுத்துங்கள். ஏனெனில் வெறுமனே ஓடினால் உங்கள் சிறந்ததை வழங்க முடியாது. உங்களை தானே தூக்க முடியாவிட்டால் மற்றவர்களை வழிநடத்த முடியாது. மேலும் எப்போதும் வலியை சமாளிக்க வேண்டிய நிலையில் இருந்தால் உங்கள் நோக்கத்தை வாழ முடியாது. அதனால் இன்று முதல் உங்கள் ஆரோக்கியத்தை, உங்கள் எதிர்காலம் அதில் சார்ந்திருப்பது போல கவனியுங்கள். ஏனெனில் அது உண்மையிலேயே சார்ந்திருக்கிறது. ஒரு மணி நேரம் தினமும் நடக்க, நீட்டிக்க, சக்தி சேர்க்க, ஓய்வெடுக்க, மருத்துவரை தூரத்தில் வைக்க, வெற்றியை அருகில் வைத்திருக்க, அந்த அமைதியான மணி நேரத்தில் ஒரு செல்வத்தை உருவாக்குங்கள். ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். லாபம் என்பது சம்பளத்தை விட சிறந்தது. சம்பளம் உங்களுக்கு ஒரு வாழ்வை தரும், ஆனால் லாபம் அது உங்களுக்கு செல்வத்தை தரும். லாபத்தை உருவாக்க உங்களுக்கு தினமும் 10 மணி நேரம் தேவையில்லை. உங்களுக்கு குழுவும் தேவையில்லை. தேவையில்லை. உங்களுக்கு ஒரு மணி நேரம், ஒரு அமைதியான மணி நேரம் தேவை. இப்பொழுது பெரும்பாலானவர்கள் வேலை முடிந்ததும் தங்களை ஓய்வெடுக்க செய்கிறார்கள். அவர்கள் நான் போதுமானது செய்தேன் என்கிறார்கள். அதனால அவர்கள் உட்கார்ந்து ஸ்க்ரோல் செய்து பார்த்து ஏன் எதுவும் மாறலை என்று ஆச்சரியப்படுகிறார்கள். ஆனால் அந்த அமைதியான மணி நேரம் படுக்கைக்கு முன்பும் இரவு உணவுக்கு பிறகும் அதுதான் உங்கள் வாய்ப்பு. அது உங்கள் சொந்தமான ஒன்றை உருவாக்கும் இடம். உங்கள் மேலாளருக்காக அல்ல, உங்கள் சம்பளத்திற்காக அல்ல, உங்கள் எதிர்காலத்திற்காக. அந்த மணி நேரத்தில் பக்கவழி வியாபாரம் தொடங்கலாம், புதிய திறன் கற்றுக்கொள்ளலாம், எழுதலாம், நீங்கள் திட்டமிடலாம், நீங்கள் விற்கலாம், நீங்க உருவாக்கலாம். உங்களுக்கு பிரம்மாண்டமான அலுவலகம் தேவையில்லை. உங்களுக்கு சிறப்பான அமைப்பு தேவையில்லை. உங்களுக்கு சிறிது பசிக்கேடு மற்றும் உலகத்திற்கு கொடுக்காத ஒரு மணி நேரம் மட்டும் வேண்டும். இப்போது நேர்மையாக சொல்கிறேன், ஒரு நாளில் வராது, ஆனால் அதுவே இலக்கு அல்ல. இலக்கு என்பது முன்னேற்றம். ஒரு நாள் 1 மணி நேரம், ஒரு வாரம் 5 மணி நேரம், ஒரு வருடம் 21 மணி நேரம். அல்ல, அது மிகப்பெரியது. அது ஒரு தயாரிப்பை அறிமுகப்படுத்துறது, அது ஒரு பிராண்டை துவங்குறது, அது ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவது. ஆனால் அந்த 1 மணி நேரத்தை பொக்கிஷமாக மதித்தால் மட்டுமே, வீணாக செலவிடும் நேரமாக அல்ல, கட்டும் நேரமாக எடுத்துக்கொண்டால் மட்டுமே நீங்கள் ஆசைகளால் செல்வத்தை கட்ட முடியாது. அதை நீங்கள் உழைப்பால் கட்ட வேண்டும். அமைதியாக, கவனமாக, தொடர்ச்சியான உழைப்பால், யாரும் பார்க்காத போது. இதிலேயே சிறந்த பகுதி இருக்கிறது. நீங்கள் அதை நீண்ட நாட்கள் செய்தால் ஒரு நாள் மேலே பார்த்து ஒரு விஷயத்தை உணர்வீர்கள். அந்த சிறிய 1 மணி நேரம் உங்கள் நம்பிக்கையை கட்டியது, உங்கள் வருமானத்தை உயர்த்தியது, உங்கள் சுயாதீனத்தை உருவாக்கியது. அது எல்லாம் நீங்கள் ஒரு எளிய முடிவை எடுத்த போது துவங்கியது. அமைதியான அந்த நேரத்தை வீணாக்குவதை நிறுத்தி அதை உங்கள் செல்வத்தை கட்டுவதற்காக பயன்படுத்த தொடங்கிய போது உறவுகள் 1 மணி நேரம் ஒன்றாக கட்டப்படுகின்றன.